எதித்மலேக்கு என்கிற ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை காப்பாற்றி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை போஷித்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் யுத்தம் நடக்கும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிறான். அப்போ அவனுடைய உயிருக்கு அவனுக்கு ரொம்ப பயம் வருது. என்னையும் கொன்றுவாங்களோ, நானும் யுத்தத்தில் மடிந்து போயிடுவேனோ, எல்லாரும் கத்தி முன்னாடி யார் நிற்கணும்னு தெரியாது. அதை அந்த கத்தியை பயன்படுத்துகிற எதிராளிக்கு தனக்கு முன்பாக யார் நிற்கிறா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவன் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா, நமக்கு தீமை செய்தானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அந்த நாட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரி நாட்டிலே வந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரையாய் வெட்டி சாய்த்து கொண்டே இருக்கிறாரு. பார்க்குறவங்க எல்லாரையுமே சிறைபிடிக்கிறாங்க. சிலர் கை கால்களை இழக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஐயோ நம்ம இவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளைன்னு யாருக்குமே தெரியாதே, நம்ம காப்பாற்றப்படுவோமா இல்லையா அப்படின்னு பயந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனுடைய ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வைத்திருந்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதர்களாலே உங்களுக்கு பயம் உண்டாகலாம், அந்த மனிதர்கள் அழித்து விடுவார்களோ என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த மனுஷன் உங்களை கெடுத்து விடுவானோ, உங்க குடும்பத்தை கெடுத்துருவானோ, உங்க பிள்ளைகளை கெடுத்துருவாங்களோ, இந்த மனுஷனால எனக்கு ஆபத்து வருமோ என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த மனிதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சேதமும் வருவாமல் கர்த்தர் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய கண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் செய்வதில்லை. அந்த மனுஷனுடைய பட்டயம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. அந்த மனுஷனுடைய கோபம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, மனிதர்களுடைய கையிலிருந்து நம்ம தப்புவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் உண்டு. அப்படின்னா ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எங்கு போனாலும் அவர்களை ரொம்ப சுலபமாய் எடுத்துக்கொண்டு வரலாம். கடந்த நாட்களில் கூட நான் உங்களுக்கு சில சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம திருச்சபையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மா பிசாசு பிடிச்சு அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளோட ஜெபம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, அப்பொழுது 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபத்தினுடைய பெரிய ஆண்டவருடைய கிருபையில் அந்த சத்துருடைய போராட்டம் முழுவதுமாக மாறி ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் அழுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கிறார், கணவனை கொடுத்துருக்கிறார், ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஆனால் அவங்களுக்கு அழுக வரும். அந்த பிசாசு அவங்களை அழ வைக்கிறது போல. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க முற்றிலுமாய் அவங்க சரியாயிட்டாங்க. ஆனால் பல வருடங்கள் தாண்டி அவருடைய கணவனார் என்னிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. பாஸ்டர், என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எனக்கு இதனால சுத்தமாக நிம்மதி இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பத்திரத்தை கூட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவளை விட்டுட்டு வெளியே வா, நீ அவளோட பேசிட்டு இருக்காத, நீ இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் அழிக்காதேன்னு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். ஆனால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர், உங்களை ஆண்டவர் எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து உங்களை தூக்கி எடுத்துருக்கிறாரு, ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க? பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல, நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்? உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், நானும் அவங்கள விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. அவங்க என்னுடைய மனசை பேசி என்னுடைய பணத்தை எல்லாம் அவங்க பிடுங்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்கள விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. நான் இன்னைக்கு நினைச்சிட்டு போவேன், உங்க பிரசங்கத்தை கேட்டு நினைச்சிட்டு போவேன், அவ்வளவுதான். இன்னையிலிருந்து அவங்களோட பேசவே கூடாது. அவங்க நமக்கு ரொம்ப தீமை செய்யறாங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசினாலே அவ்வளவுதான், அடுத்த நிமிஷத்துல நான் அப்படியே விழுந்துருவேன். என்னால் அவர்களுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல அதான் நான் சொல்லுவேன், பிசாசுனுடைய கட்டுக்குள்ளே இருந்து கூட மனுஷங்களை வெளியே கொண்டு வந்துடலாம்.
பிசாசை கூட துரத்தி அவனை விடுதலையாக்கிடலாம். ஆனா சிலர் மனுஷனுடைய கையில நீங்க அகப்பட்டீங்கன்னா, மனுஷனுடைய கட்டுக்குள்ள நீங்க அகப்பட்டீங்கன்னா, சிலரை வெளியே கொண்டு வருவது ரொம்ப கடினம். சிலர் மனிதனுடைய கையிலே சிக்கி தரிசனத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கையில சிக்கி குடும்பத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கைகளிலே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்காலம் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இவங்க என் வாழ்க்கையில இவங்களை பார்த்ததுலேருந்து நான் இப்படி இருக்கிறேன், இவங்கள்ட்ட என்னைக்கு பழக ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு முதல் தான் நான் இப்படி இருக்கிறேன்னு அவங்களுக்கு ஆணித்தரமாய் தெரிந்திருந்தாலும் சில நேரத்தில் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு இந்த ஆராதனையில் யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய கையில நீங்க மாட்டி இருப்பீங்கன்னா, மனுஷனுடைய கைக்குள்ள நீங்க இருப்பீர்களே ஆனால், மனிதர்கள் உங்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கன்னா, உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க அவர்களுடைய கட்டிலிருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையவே அமையாது. சிம்சோன் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. சிங்கத்தை அவன் கொன்னுட்டான், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய கையிலே ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் ஒரு சின்ன அப்படியே ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது மாதிரி சிங்கத்தை கிழிக்கிற தைரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த பட்டணத்தினுடைய வாசல் அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா தெளிலால் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய கையில அவன் மாட்டிக்கிட்டான் பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே அவன் இழந்தான். இந்த சத்தியத்தை ஆண்டவர் யாருக்காக சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் எச்சரிக்கிறார். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க யாராவது ஒருத்தருடைய கையிலே நீங்க மாட்டிக்கொண்டு இருப்பது ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நீங்க மறைச்சு அதை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களை எச்சரிக்கிறார், நீ மனுஷனுடைய கையிலே சிக்காதபடி ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என்னுடைய குடும்பங்களும் மனுஷனுடைய கையிலே அகப்படாதபடி, மனுஷனுடைய கையிலே மாட்டாதபடிக்கு, அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் பொல்லாத மனுஷனுடைய கையில் இருந்து எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவீராக, எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே கணவனாரை மனைவியை கர்த்தர் காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் சிலருடைய கைகளிலே நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை கொண்டு அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு சிலருக்கு உணர்வே வராது. சிலருக்கு அவ்வளவு நேசிக்கிற கணவனார் பெருசா தெரியாது, நேசிக்கிற மனைவி பெருசா தெரியாது, தன்னுடைய குடும்பம் முன்னாடி அவங்களுக்கு நிற்காது, தன்னுடைய வேலை, தன்னை கொண்ட ஆண்டவர் எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி நிற்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய கைகளிலே அகப்படுகிற ஒன்று. ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் நேற்றைக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது, இந்த உலகத்திலே பொல்லாத 3 மனுஷங்களுடைய கையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை தப்பிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு நேரம் இருக்கிறது போல சொல்லுகிறேன். நீங்க இந்த உலகத்திலே இருக்கிற பொல்லாத 3 மனுஷங்களுடைய கையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்புவித்தே ஆக வேண்டும். அப்படி யாராவது நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களே ஆனால், மாட்டி இருக்கிறீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் இன்று ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி, உங்கள் தரிசனங்களை உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொடுத்து, மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளை அப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அந்த பாண்டேஜில் கர்த்தர் ஒரு பெரிய உடைவை கர்த்தர் கட்டளை இடுவாராக. நல்ல ஒரு எண்ணத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. சில வாலிப தம்பிகளையும் தங்கச்சிகளையும் பார்த்து சில இடத்துல நீங்கள் ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு நிறைய காரணம் இருக்குது. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை சில இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் உட்காரவே கூடாது. எப்பவுமே உங்களுடைய ஃபோன்லையா இருக்கட்டும், உங்களுடைய வீடுலையா இருக்கட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றது எப்பவுமே உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும்.
எப்பவும் இந்த வார்த்தை வாலிப தம்பிக்கு முன்னாடி இருக்கணும். நீ ஒரு வீட்டில் போய் உட்காரும்போது சில தம்பிங்க இருக்காங்க, எங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே அல்ல, திருமணம் ஆனவர்களுடைய வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறாரு, நிறைய வாலிப தம்பிங்க. ஏன்னா சில ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நீ எதுக்கு அப்படி இருக்கேன்னு கேட்டால் அதுதான் சந்தேகம் வராதாமாமா. அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளையினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்தா ஊர் சந்தேகப்படும், உலகத்தில் சந்தேகப்படுவாங்க, நீ என்ன அந்த பிள்ளையை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி திருமணம் ஆனால் அப்படிப்பட்ட வீடுகளில் போய் உட்கார்ந்தா சந்தேகப்பட மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாண்டேஜாக மாறி, அது ஒரு பெரிய கனெக்ஷனாக மாறி, அதில் பாதிக்கப்படுகிற எத்தனை குடும்பங்கள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை காரணமே இல்லாம இன்னொருத்தருடைய வீட்டிலே போய் உட்கார்றத, இன்னொருத்தர் கூட உட்கார்ந்து பேசுகிறத நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வேதம் சொல்கிறது, தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசணும்னா அந்த இடத்துல ஒரு முகாந்திரம் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காருகிற யாரா இருந்தாலும் கொஞ்ச நாள் தாண்டி அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தது நிமித்தமாய் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவீங்க, அதுல ஒரு போராட்டத்தை நீங்க சந்திப்பீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வழிகளை காத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருந்திரவே கூடாது. இதை ரொம்ப ஜனமாய், அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒரே திருச்சபையில் உள்ள பிலிவர்களாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஒரே படிக்கும்போது ஒன்றா படித்தவங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. சில எல்லைகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த எல்லையை நீங்க மீறிட்டீங்கன்னா அந்த எல்லை உங்களுக்கு என்னவாய் மாறும்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாய் உங்களுக்கு மாறிடும். அதனால உன்னுடைய அயலகத்தான் உன்னை கடிந்து கொள்ளாதபடி, உன் மேல வருத்தப்படாதபடி அடிக்கடி அவனுடைய வீட்டினுடைய வாசலை நீங்க மிதிக்க கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு மனுஷங்களுடைய கையிலே கர்த்தர் அகப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வார்.